ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல மதுரையை சேர்ந்த ஒரு இளம் வயது ரவுடி தான் பார்க்க போறோம். அதாவது சின்ன வயசுலேயே தேவையில்லாத சேர்க்கைகள், படிப்பு ஒழுங்கா படிக்காம தேவையில்லாத கட்டப்பழக்கங்கள், கஞ்சா பழக்கம், சரக்குன்னு சொல்லி தேவையில்லாத சாவகாசங்களோட சேர்ந்து வாழ்க்கையை இழந்து ஒரு கட்டத்தில் வாழ வேண்டிய வயசுல இறந்தே போயிட்டாரு. இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா, படிக்க வேண்டிய வயசுல படிக்காம தேவையில்லாத சங்காத்தங்கள், தேவையில்லாத போதை பழக்கங்கள், இதுக்காக தான் இறக்குறாரு. சாதாரண சின்ன விஷயத்தையும் பேசி தீக்காம ரவுடிசம் பண்றது, எதுக்கத்தாலும் கத்தி எடுக்கிறது, இவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்றது, இவருக்கு அடியில் நிறைய பசங்க இவர் பேரை சொல்லிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி நிறைய ரவுடிசம் பண்ணி ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை இறந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல மதுரை பகுதியை சேர்ந்த பட்டா என்கிற ராஜசேகர் அவரை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளே சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கு பெல் பட்டன் நம்ம ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, யார் இந்த பட்டா என்கிற ராஜசேகர், எந்த ஏரியாவை சேர்ந்தவன் பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் பால்பண்ணை அருகே கரும்பாலை பகுதியை சேர்ந்த செல்வம் பாப்பாத்தி அம்மாள் தம்பதியினரின் இளைய மகன் தான் இந்த பட்டா என்கிற ராஜசேகர். கூட பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2 அண்ணன்கள் சரவணன் மற்றும் மணி. இருவருக்கும் எந்த வழக்கம் கிடையாது, எந்த குற்ற சம்பவத்திலையும் ஈடுபட மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உடனே இருப்பாங்க. பட்டா படித்தது பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. சிறு வயது முதல் பார்த்தீங்கன்னா அதே பகுதியை சேர்ந்த ரவுடி மயில் சரவணன் அவர் கூட தான் அண்ணான்னு சொல்லி சுத்தினுக்கிறது, எப்பயுமே கூட தான் இருக்கிறது. நவீன், முத்துப்பாண்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாவுடைய நண்பர்கள். அவர்களும் பார்த்தீங்கன்னா மயில் சரவணன் கூட தான் இருந்திருக்காங்க. பட்டா, நவீன், முத்துப்பாண்டி எல்லாமே மயில் சரவணன் கூட தான் இருந்திருக்காங்க. இதுல பட்டானியா இவருக்கு பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து விடன்னு ஒல்லியா பட்டாக்கத்தி மாதிரி தான் இருப்பாராம். அதனால இவருக்கு பட்டான்னு சொல்லி பசங்க எல்லாம் பேர் வச்சிருக்காங்க. முதல் வழக்கு எப்ப ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு. பட்டாவின் கூட்டாளி நவீன் அதே பகுதியில மாட்டு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த பெண்ணினுடைய அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயபாண்டி, ஒரு அதிமுக பிரமுகர். இந்த காதல் மேட்டர் தெரிய வந்துச்சு. ஜெயபாண்டிக்கு வீட்டுக்கு விஷயம் வந்து காதல் மேட்டர் எல்லாரும் வீட்டில் தெரிய வந்துச்சு. ஜெயபாண்டி மற்றும் அவரது பசங்க, அவருக்கு பிறந்த பசங்க, சொந்தக்காரங்க 7-8 பேர் சேர்ந்து போய் நேரம் எதிர்பாராத நேரத்தில் கத்தியோர் வராங்க. எல்லோரையும் வெட்டுறாங்க. பட்டாவுக்கு வயிற்றுல வெட்டு விழுது, நவீனுக்கு புடத்திலேயே வெட்டு விழுது, சீரியஸ் ஆகுறாரு. மயில் சரவணன் ஸ்பாட்லேயே செத்துடுறாரு. ஜெயபாண்டி தரப்புல அனைவரும் சிறைக்கு போறாங்க. பட்டா டீம் என்ன பண்றாங்க, தன் அண்ணன் மயில் சரவணன் சாவுக்கு பதில் சம்பவம் கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்காங்க. கரெக்டா 2015ஆம் ஆண்டு தமிழ் சங்கம் அருகே ஸ்விம்மிங் பூல்ல வைத்து ஜெயபாண்டியை கொடூரமா கொலை செய்கிறார்கள். அண்ணா நகர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து பட்டா என்கிற ராஜசேகர், அழகரு, எசக்கிராஜா, சின்ராஜு, முத்துப்பாண்டி, நவீன் மற்றும் 4 பேரை தேடுறாங்க. எல்லாம் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. பட்டுக்கோட்டையில வச்சு ஸ்பெஷல் டீம் தூக்குறாங்க எல்லாரையும். மேலூர் சிறையில் அடைக்கப்படுறாங்க. 20 நாள்ல பாத்தீங்கன்னா சிறையில பிரச்சனை வருது, கமாண்ட் அடிக்கிறாங்க. மதுரை மத்திய சிறைக்கு மாத்துறாங்க. 150 நாள் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராரு. சிறையில் இருக்கும் போது பாத்தீங்கன்னா பட்டாக்கு வண்டியூரை சேர்ந்த GM உதயாவுடைய பழக்கம் ஏற்படுது. நல்ல நட்போட தான் இருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வெளியே வராரு. வெளியே வந்து பாத்தீங்கன்னா கந்திரி அப்படின்னு ஒரு ரவுடி கூட தான் சுத்திட்டு இருக்காரு. ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா வெளியே வந்து தமிழ் சங்கம் அருகே கந்திரியும் பட்டாவும் டோப் அடிக்கிறாங்க. டோப் அடிச்சு நல்லா போதையில் இருக்கும்போது ரோந்து வந்த போலீஸாருங்க விசாரிக்கிறாங்க, என்னடா பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கேட்கவே போலீஸ் அசால்ட் பண்றாங்க. அண்ணா நகர் போலீசார் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. 1 மாதம் கழித்து ஜாமீன்ல வெளியே வராரு. அவள் தான் அப்ஸ்காண்ட். இதுக்கப்புறம் ஊர்ல இருந்து பூச்சி போட்டுவாங்கன்னு தெரியும். அப்ஸ்காண்ட்ல இருக்காரு. கொலை வழக்கும் கோர்ட்டுக்கு போறது கிடையாது. வாரண்ட் இஷ்யூ ஆகுது. அண்ணா நகர் போலீசார் கைது செய்து ஒரு புட்டப்பையும் போடுறாங்க, ஒரு ஆம்ஸ் ஆக்டையும் போட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. மறுபடியும் 1 மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வரார். பட்டா வந்து பாத்தீங்கன்னா தேவ சமூகத்தை சேர்ந்தவர். இறந்த ஜெயபாண்டியும் தேவ சமூகத்தை சேர்ந்தவர் தான். மாட்டு சமூகத்துக்குள்ள சேர்ந்து இப்படி கொலை செஞ்சுட்டாருன்னு சொல்லி பார்த்து பட்டாவோட பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள சேர்க்கல, இதோட நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் அனுப்பிடுறாங்க வெளியே போயின்னு சொல்லி. அப்ஸ்கான் வாழ்க்கையை தொடருது. அப்படியே அப்ஸ்கான்ல தான் இருக்கிறாரு. மறுபடியும் பாத்தீங்கன்னா 2016 லாஸ்ட்ல அண்ணனார் போலீசார் ஒரு புட்டப்பை போட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. குண்டாஸ் போடப்படுது. 8 மாதம் கழிச்சு குண்டாஸை உடைச்சிட்டு வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியா பக்கத்திலேயே பிடி காலனி அப்படி பகுதியை சேர்ந்த ஒரு மாட்டு சமூகத்தை சேர்ந்த காலிஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணை லவ் பண்ணி 2017 திருமணம் பண்றாரு. அவருக்கு ஒரு மகனும் பிறகுறாங்க. பட்டா வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா யாரும் வரல கல்யாணத்துக்கு. எல்லாம் கூட இருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நல்லா தான் குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளா எந்த குற்ற செயலும் ஈடுபடாம தான் இருந்தாரு. ஆனா மறைமுகமா பாத்தீங்கன்னா GM உதய அவருக்கு மறைமுகமாக நிறைய உதவிகள்லாம் வெளியிருந்து பண்ணி கொடுக்குறாரு. இதனால நிறைய ரவுடிகளோட பழக்கம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா பிடி காலனி பகுதியில் வந்து அப்பப்போ நிறைய ரவுடிகள் வர்றது, அவங்க கண்டோ பிடிக்கிறது, பசங்க சின்ன பசங்க வருது, பெரிய பசங்க வருதுன்னு சொல்லி ஜேஜேன்னு ஒரு பாக்குறது நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அப்போ இதே பிடி காலனி பகுதியை சேர்ந்த மாட்டு சமுதாய தலைவர் ஒருத்தர் சந்திரபாண்டி என்பவர் பலமுறை கண்டிக்கிறாரு, பலமுறை போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இதனால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அண்ணா நகர் போலீசார் எப்பப்பெல்லாம் பட்டா எங்க இருந்தாலும் புஷ்மே புட்டவை போட்டு உள்ள தள்ளுறாங்க. இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, போலீஸ் என்ன பண்றாங்க, பட்டா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இவர் தான்ப்பா சொல்லி விட்டுறாரு, உங்களை மாட்டி விடுறது இவரு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அப்ஸ்கான்ல இருக்காரு. அப்ஸ்கான்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா GM உதயா டீம்ல இருந்து ஒரு மேட்டர் உதவி கேட்கணும்னு சொல்லி திருச்சி சிறைக்கு போய் பிரபல ரவுடி கொம்பன் ஜெகனை பாக்குறாரு, மனு போட்டு பாக்குறாரு. இதை அறிந்த திருச்சி போலீசார் என்ன பண்றாங்க, பட்டாவை பிடிச்சி ஒரு கஞ்சா கேஸ் வழக்க போடுறாங்க.
ஒரு 3/4 கிலோ கஞ்சா கேஸை போட்டு புட்டப்பை போட்டு உள்ள திருச்சி மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. 3 மாதம் கழித்து ஜாமீன்ல வெளியே வராரு. வெளியே வந்து மறுபடியும் அப்ஸ்காண்ட் வாழ்க்கை தான். இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா 2018 சந்திரபாண்டியன் என்பவர் என்ன பண்றாரு, அந்த ஊர் தலைவர் என்ன பண்றாரு, இவரு கூட பட்டா கூட இருக்கிற தவசி பாண்டியன் அப்படின்னு ஒரு சின்ன பையன், அவன் என்ன பண்றாரு, அடிச்சிடறாரு. அவங்க ஃபேமிலி பிரச்சனை போது ஏதோ ஒரு பிரச்சனையில அடிச்சிடறாரு. இது என்ன பண்ணுது, பட்டாவுக்கு அடிச்சதே தெரியாது. தபசி பாண்டியன் என்ன சொல்றாரு, அவர்கிட்ட சந்திரபாண்டி கிட்ட இரு எங்க அண்ணனை போய் பட்டாவை நான் கூட்டின்னு வரேன், எங்க அண்ணன் சொல்லி சொல்றாரு. அதுக்கு சந்திரபாண்டி என்ன சொல்றாரு, பட்டா நான் அவ்வளவு பெரிய ஆளா, கொஞ்சம் இன்னொன்னு கூட்டின்னு வர போட அவனை முடிஞ்சது பண்றா அப்படின்றாரு. தவசி பாண்டி என்ன பண்றாரு, நேரா பட்டா கிட்ட போய் சொல்லாம பட்டா கிட்ட மேட்டரை இன்ஃபார்ம் பண்ண நேரம் என்ன பண்றாரு, ஏரியால இருக்கிற பட்டாவோட பசங்க கிட்ட போய் சொல்றாரு. எல்லாம் சின்ன சின்ன பசங்க சேர்ந்து என்ன பண்றாங்க, நேரம் வந்து வீட்டு வாசல்ல இருந்த சந்திரபாண்டி கையை வெட்டுறாங்க. இந்த சம்பவம் நடந்ததே பட்டாவுக்கு தெரியாது. சந்திரபாண்டியை வெட்டின கேஸ்ல பாத்தீங்கன்னா தவசி பாண்டி, அருண் பாண்டி, மந்திரமூர்த்தி, ஷாட்டு சரவணன் மற்றும் 2 பேரை அண்ணா நகர் போலீசார் சேர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சம்பந்தமே இல்லாம பாத்தீங்கன்னா இவரு சந்திரபாண்டி சொல்லி பட்டாவுடைய மனைவி காளிசியும் பேரையும் சேர்க்கிறாங்க. அவரையும் மத்திய பெண்கள் சிறையில் அடைக்கிறாங்க. இவரு இன்னும் அப்ஸ்கான்ல தான் இருக்காரு. இவரை பிடிக்க முடியல. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பகை அதிகமாகுது. சந்திரபாண்டி மற்றும் அவரது குடும்பத்தினர் எப்படின்னா பட்டாவை கொலை செய்ய வேண்டும் முடிவு பண்றாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா மதன் என்பவரை அனுப்பிவிட்டு பட்டாவை கூட்டின்னு வர சொல்றாங்க. எப்படின்னா சரை கடிக்கிற மாதிரி கூட்டின்னு வர்றாங்க. ஆனா பட்டா வந்து மதனை நம்பல. அடுத்து பாத்தீங்கன்னா 19/7/2019 அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒளிவிளக்கு அப்படிங்கிறவர் வந்து அனுப்புறாங்க. ஒளிவிளக்கும் பட்டாவும் நல்ல க்ளோஸ். அதனால ஒளிவிளக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லி பட்டா என்ன பண்றாரு, சரக்கடிக்கு போலாம் வாடான்னு சொல்லி கூட்டின்னு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு கரெக்டா வைகை அருகே ஒரு மண்டபத்துக்கிட்ட வான்னு கூப்பிடுறாங்க. அங்கெல்லாம் இவருக்கு தெரியாதாங்க, எல்லாம் கத்தியோடு ரெடி ஆகுறாங்க. அங்க கத்தியோடு பாத்தீங்கன்னா சந்திரபாண்டி, மஜித் என்கிற முருகன், குக்கரு, பிரேம்குமார் மற்றும் பலர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, எதிர்பாராதமாக வெட்டிடுறாங்க. பட்டாங்கிற ராஜசேகரை கொடூரமாக வெட்டி கொலை பண்றாங்க. அதற்கு பின் பாத்தீங்கன்னா பட்டாவின் சாவிற்கு 2020 பதில் சம்பவமாக மஜித் என்ற முருகனை பொது இடத்துல, அதாவது மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல்ல 7 மணிக்கு 4 மணிக்கு உள்ள ஹாஸ்பிட்டல் ரூட் எடுத்துச்சு. அவருடைய விசுவாசி, பட்டாவோட நல்ல விசுவாசி கரண்ராஜ் என்பவர் தலைமையில் என்ன பண்றாங்க, இறங்கி ஒரு 10 பேர் இறங்கி மஜித் என்கிற முருகனை கொலை செய்யறாங்க. அதாவது எப்படி சமுதாய ரீதியாக வர பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் கத்தி எடுத்தா கத்தியால தான் அழிவுன்றது பட்டாவுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். இது எல்லாத்துக்கும் சின்ன சின்ன பிரச்சனைலாம் கத்தி எடுக்கிறது, டோப் அடிச்சா போலீஸ் எல்லாம் கலாய்க்கிறது, இல்ல பசங்க நிறைய பேரை சேர்த்துக்கிறது, இவங்க பட்டா பயலகன்றது, எல்லாத்துக்குமே முடிவு என்னாச்சுன்னு பாருங்க. அங்க ஒரு சாவு, இங்க ஒரு சாவு. அவங்க கத்தி எடுத்தாங்க, அதுக்கு பதிலாக பட்டா பயல கத்தி எடுத்தாங்களே தவிர இழப்பு தான் வருமே தவிர அந்த ரவுடி சம்பளத்தினால எந்த ஒரு நன்மையும் வராது. தயவு செய்து ரவுடிசத்துல இறங்காதீங்க, கத்திகள் எடுக்காதீங்க, போதைக்கு ஃபர்ஸ்ட் அடிமையாதுன்றதாக இந்த மாதிரி காணொலி போடுறோம். இவர் மீது பாத்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கு, 5க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு, அடிதடி, கஞ்சா, புட்டப்புன்னு சொல்லி 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. ஒரு முறை குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கீழ் கையும் செய்யப்பட்டிருக்காரு. தயவு செய்து இந்த மாதிரி காணொலிகளை பார்த்து திருந்துங்க. இளம் வயதில் இருக்கிறவங்க எதுவும் தண்ணி எடுக்கக்கூடாது, கஞ்சா அடிக்கக்கூடாது. ஏன்னா கஞ்சா பழக்கம்லாம் மதுரையில் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. எல்லா தமிழ்நாடு முழுக்குமே அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஆனால் தயவு செய்து எந்த கெட்ட பழக்கத்துக்கும் இன்வால்வ் ஆகக்கூடாது. துருன்னு பேசிக்க வேண்டிய விஷயத்தை கத்தி எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம காணொலி போடுறோம். இவ்வளவுதான் பட்டாங்கிற ராஜசேகரை பத்தி காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்ற காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Disclaimer. Our YouTube channel Sattamedai does not promote or encourage any kind of illegal activities or rowdyism. The content expressed by the speaker is based on information given directly by the person being spoken about and is published only after their acceptance and permission. The purpose of these videos is to raise awareness among the younger generation. The speaker has no intention to hurt or offend anyone in or any caste or religion. The speaker's intention is to share the life stories of dadas and rowdies with youngsters in the hope that they will learn from their experience and avoid engaging in such illegal activities like drug addiction and rowdyism in their own lives. மறுப்பு. நம் சட்டமேடை யூடியூப் சேனல் எந்த ஒரு ரவுடிசத்தையோ சமூக விரோத செயல்களையோ ஆதரிக்காது. நாம் போடும் வீடியோக்களில் வரும் கதைகள் சம்பந்தப்பட்ட நபரே கொடுத்ததாகும். அவர்களது ஒப்புதல் மற்றும் அனுமதியோடு தான் வரும் தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வீடியோ போடப்படுகிறது. இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் ஒரு தனி நபரையோ மதத்தையோ ஜாதியையோ புண்படுத்தும் நோக்கத்தில் இல்லை. நாம் போடும் வீடியோக்களால் தாதா மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை இளம் தலைமுறைகள் அறிந்து அதன் மூலம் ரவுடிசம், போதை பழக்கங்கள் போன்ற எந்த சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடாமல் இருக்க உதவும். நன்றி.